सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा वेदास्वाङ्गोदित कृष्णः दृढः सङ्कर्षणोच्युतः वरुणो वारुणो वृक्षः पुष्कराक्षो महामनाः திவ்யமான பகவானுடைய நாமக்கள். கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்ட கேள்விக்கு பதிலா வந்த நாமக்கள். மனசாந்தி இல்லாம தர்மபுத்திரர் பகவான சரணாகதி அடைய பகவான் தன்னுடைய நாம வைபவங்களை தானே சொல்றதை விட அத சர்வதா சர்வ காலமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகான் இடத்துல அழைச்சுன்னு போறேன்னு சொல்லி பீஷ்மாச்சாரியர் சமீபம் அழைச்சுன்னு போகும் பொழுது பீஷ்மாச்சாரியர் கேட்ட 6 கேள்விகளுக்கு 5 கேள்விகளுக்கு முதல்ல சின்ன சின்னதா பதில் சொல்லிவிட்டு கிமேகம் தெய்வதம் லோகே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் விஸ்தாரமாக பதில் சொன்னார். 1000 நாமாக்கள்ல அந்த ஏகம்ங்கிறதே பகவானுடைய நாம. கஸ்மை தேவாய ஹவிஷா விதேவா அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த கஸ்மைனா ஏகஸ்மைன்னு சொல்லணும். ஏன்னா வெறும் ககாரம் தான் காயான்னா சொல்லணும். சம்ஸ்கிருதத்துல கஸ்மைன்னு சொன்னதுனால சேர்த்துக்கணும். ஏகஸ்மை தேவாய ஹவிஷா விதேவா. அந்த ஏகஸ்மை ஏகஹாங்கிறதே பகவானுடைய பேர். ஆகையால் கிமேகம் தெய்வதம் லோகேன்னு சொன்னது அந்த ஏகம் அவர் தான் சொல்லிருப்பான். பதிலும் ஒண்ணுதான், கேள்வியும் ஒண்ணுதான். அப்படி ஏகனா இருக்கக்கூடிய ஏகம் சத்விப்ரா பகுதா வதந்தி ஒன்றா இருக்கக்கூடியதான தெய்வத்தை பல கோணங்களில் பல குணங்களில் பலமாக பல விதமாக பல பேர் பார்ப்பதனால் அது அநேகமாக காணப்படுகிறது. சிந்தாமணிய ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு விதமாக பார்க்கும் பொழுது எப்படி சிந்திதமான மனசுல நினைக்கப்பட்டதான சகல பொருள்களும் காணப்படுறதோ அதே மாதிரி காணப்படக்கூடியதான திவ்யமான நாமாக்கள். அந்த நாமாக்கள்ல நாம் இப்ப 547வது நாமா வேதா அப்படிங்கிற நாமாவை பார்க்கணும். இதற்கு முன்னால சில நாமாக்களை நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். மேதினீபதி திரிபதஸ்ரதசாத்யக்ஷः மகாசுரங்க பிரதாந்த கிருத் மகாவராஹோ கோவிந்தः துஷேண கனகங்கதி குப்யோ கபீரோ கஹனோ குப்தச்சக்ர கதாதரः. அது வரைக்கும் இதுல மேதினீபதின்னு ஆரம்பிச்சு சக்கர கதாதரா வரைக்கும் இருக்கிற நாமாக்களும் வேதாஸ்வாங்கோதித கிருஷ்ணா திருட சங்கர்ஷணோச்சுதா அது வரைக்கும் இருக்கிற நாமாக்கள் எல்லாமே வரஹாவதாரத்தை சொல்லக்கூடிய நாமாக்கள்னு சாதிச்சிருக்கா சில பேர். அத்தனை நாமாக்களும் ஒரு வரஹாவதாரத்தை தான் சொல்றதான். நாம் வரஹாவதாரத்துடைய ஸ்வரூபம் எல்லாம் கொஞ்சம் வரைக்கும் பார்த்தோம். அதுல குஹ்யோக பீரோ கஹனோ குப்தா இந்த 4 நாமாக்கள் நிர்குணமான நாமாக்கள். நிர்குணமானதுன்னு உருவமற்றதான சுத்த சைத்தன்யத்தை சொல்லக்கூடிய நாமாக்கள். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான நாமாக்கள். குஹ்யா ரகசியமானவர். கபீரஹா சமுத்திரம் மாதிரி ரொம்ப ஆழமா உள்ளவர். எத்தனை வருஷங்கள் நீங்க அந்த நாமாக்களை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்த போதிலும் அவருடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் அதனுடைய ஸ்வரூபம் இன்னும் உயர்ந்தது அது அப்படின்னு அறியப்படுமே தவிர போரும் எனக்கூடியதான எண்ணம் இருக்காது. எல்லாம் அறிந்தேன் எனக்கூடியதான எண்ணமும் இல்லாதான ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபம். குப்தோ கபீரோ கஹனா அவரை அடைவதே ரொம்ப கஷ்டம். ஏன் துஷ்பிரவேசத்வாத் அவருடைய ஞானமோ வைராக்கியமோ இவைகள்லாம் இல்லாதவாளால அதை அடையவே முடியாது. அப்படி ரொம்ப தம்தூர்த சங்கோட மனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரேஷ்டம் புராணம் அப்படின்னு எந்த வேதங்கள்னா அவர் அடையிறது ரொம்ப சிரமம்னு சொல்றதா. அப்படி அது ரொம்ப சிரமமான பதார்த்தம். அதை அடையணுமே ஆனால் உங்களுக்கு சித்த சுத்தி வேணும். பல பிறவைகள்ல யஜ்ஞங்கள் யாகங்கள் தானங்கள் இவைகள்லாம்
விரதங்கள் இவைகள்லாம் பண்ணி அந்த ஜன்மாக புண்ணியங்களை சம்பாதித்து வந்தால்தான் அவரை ஓரளவுக்கு பார்க்க முடியும். இதுதான் மனசைவான திரட்டவியம்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது. அப்படிங்கறது கஹனா அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு குப்த சக்கர கதாதரா, குப்தா சக்கர கதாதரா ரொம்ப ரகசியமானவர், அதனால அவருக்கு குப்தகான்னு பேர். குபூர் ரட்சணேன்னு ஒரு தாது. அவர் எங்க இருக்கார்? எல்லோருடைய இதயத்தான் ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூடா, எல்லோருடைய இதயத்திலும் இருக்கார். ஆனா யாரும் பார்க்கலை. ரகசியமாக இருக்கார், அவர் யாரும் பார்க்க முடியலை. ஏன் பார்க்க முடியலை? ஏன் அவர் தான் பார்க்கப்படாதுன்னு வச்சுட்டு இருக்காரா? இல்லையே, உங்களுக்கு தன்னுடைய சுரூபத்தை காட்டணும் என்பதற்காகவே இருக்கிறார். இருந்த போதிலும் நீங்க யாரும் அவரை பார்க்கல. ஏன்னா அதுக்காகத்தான் குப்தகான்னு சொல்லி ரகசியமாக இருக்கார். ஏனப்படி? மனிதனுக்கு ஐம்புலன்கள் உண்டு, ஐம்புலன்களோட மனசும் உண்டு. இந்த ஐம்புலன்களும் அவன் வெளி நோக்கியே உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். காலமே எழுந்து கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ தோலோ எல்லாமே வெளியில இருக்கிற பொருள்களை பார்க்கிறதை தவிர உள்நோக்கி இருக்கிற பதார்த்தத்தை பார்க்கலை. ஆகையால் அவர் ரகசியமா இருக்கார். எங்க இருக்காரோ அங்கே நீங்க தேடணும், எங்க பார்க்க முடியுமோ அங்கே தேடணும். ஆனா அங்கே தவிர வெளியில எல்லாம் ஊரெல்லாம் தேடுறேன். இந்த ஊரு போறாதுன்னு எங்கெங்கயோ போய் தேடுறேன். அமெரிக்காக்கு போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன், அங்கே போனா ஏதாவது கிடைக்குமா தேடிட்டு தான் இருக்கான் மனுஷன். ஆனா கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல. எங்க இருக்கும்? உள்ளூர் இருக்கிற ஆத்மாவில தான் கிடைக்கும். ஆகையால் யாருக்கும் எட்டாததான இடத்தில் ரகசியமாக இருப்பதனால் அவருக்கு குப்தா அப்படின்னு ஒரு பேர். ரெண்டாவது குபூர் ரட்சணே அப்படிங்கிற அர்த்தம். நம்மளை காப்பாத்தி கொண்டிருக்க. ஜெகதி ரட்சணே ஜாகரோகா. ஒவ்வொரு கணமும் உங்க சரீரத்துல பிராணம் இருக்கணும், நீங்க பகவானை பார்க்கணும் என்பதற்காக உங்களை காத்துக்கொண்டு கொண்டிருக்க. ஒவ்வொரு கணமும் அவர் முழிச்சுட்டு தான் இருக்கார், நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோம். அனாதி மாயையா சுப்தா. இந்த மனுஷன் அனாதி மாயையா தூங்கிட்டு இருக்கான் சுவாமி. அவரை எதிர்க்க வந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறார். கர்ணமூலே தாட்யமானோபி, காது கிட்ட வந்து பேரிய வச்சுட்டு குரு தத்துவமசி 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 ராஜன் சொல்லிட்டு இருந்தாலே இவன் பாட்டுக்கு ஆனந்தமாக தூங்கி கொண்டிருக்கான் இந்த மனுஷன். ஆகையால் இவன் தூங்கி கொண்டிருந்தாலே இவனை எப்படியாவது எழுப்பி அந்த ஸ்வரூபத்தை இவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்றதான எண்ணத்துல காப்பாத்தி கொண்டே இருக்கார். ரகசியமாகவும் இருக்கார், எப்பொழுதும் உங்களை காப்பாத்தி கொண்டிருக்கார். ஆகையால் இவருக்கு என்ன பேரு? குப்தஹா. அதோட மட்டும் இல்ல, இந்த குப்தகாங்கிற நாமால ஒரு ரகசியம் தாங்கி இருந்தது, அது மறைஞ்சிருக்கு. என்ன ரகசியம் இது? ஒரு ஆசானால் மட்டும் சிஷ்யனுக்கு சொல்லக்கூடியதான ஒரு ரகசியம். அந்த ஆச்சாரிய தத்துவம் எனக்கூடியது இந்த நாமாவில இருக்கு. அதனால்தான் யோக்யாய சிஷ்யாய குரவோ முக்கியம் அப்யுதா அப்படின்னு சொல்ற. அந்த குருவா இருக்கிறவன் யோக்கியனான சிஷ்யன், சிஷ்யனுடைய ஒரு யோக்கியத்தையை கண்டு ரகசியமான விஷயங்களை காண்பிப்பார், ரகசியமான விஷயங்களை காட்டுவார், சொல்வார். அதனால் அவன் சகல க்ஷேமத்தையும் அடைவான். ஆகையால் தான் ஈஸ்வரோ குருராத்மேதி ஆத்மபேத விதாயினே அப்படின்னு ஈஸ்வரன் குரு ஆத்மா எல்லாம் ஒன்னாக நினைக்கணும். சதுர்வித ஐக்கியான சந்தானம், ஷட்வித ஏதோ உபாசனா பிரகரணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அது ரகசியமான விஷயமும் நமக்கு புரியும்படி பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தேவி பாகவத்துல ஒரு சம்பாதம் நடந்தது. ஒரு நாளைக்கு நாரதர், அவர் இங்கே சுத்தி கொண்டிருக்கிறவர் கைலாசத்துக்கு போறார். அவர் போறப்பவே நினைச்சுட்டு இருக்கார், இன்னைக்கு பரமேஸ்வரன் கைலாசத்துல இல்லாம இருந்தா தேவல என்ன சொல்ல. ராத்திரிக்கு போறப்புறம் அவர் இருக்கணும்னு நினைச்சுட்டு தானே போகணும். ஆனா இவர் மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு போறாரா, பரமேஸ்வரன் இல்லாம இருந்தா தேவல அப்படின்னு போறாரு. போன நினைச்ச மாதிரியே என் மகான்கள் இல்லவா சர்வதா சர்வகாலம் பகவன் நாம ஸ்மரணம் பண்ணி கொண்டிருக்கிறவா அவன் நினைச்சதாகும். அதனால அங்க போனதுமே பரமேஸ்வரன் அந்த சமயத்துல அவர் அங்க இல்ல, அவர் வைகுண்டத்துக்கு போயிருக்கார். ஏதோ ஒரு கர்த்திசிக்கால் மகாவிஷ்ணுவோட பாயிரணும்னு போனாரோ இல்லையா. போனதுமே இவர் பார்த்தா ஓஹோ பரமேஸ்வரன் இல்லையா, அவர் முகத்தை ஒரு மாதிரி துன்பம் மாதிரி வச்சுட்டு இருக்காரு, கவலையோட இருக்காமல் வச்சுட்டு இருக்காரு. வச்சுட்டு அங்க பார்வதியும் கேட்டார்,
என்ன நாரதரே ஒரு மாதிரி இருக்கிறேனே, என்ன துன்பம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிற அம்மா. சாதாரணமாக யார் வந்தாலும் ஒரு மாதிரி இருந்தா என்னாச்சு, உடம்பு சரியா இல்லையா, என்ன ஏதுன்னு கேட்கறது வழக்கம். அவர்கள் நம்ம அதுக்கு வந்தவாட உபசரிக்கிறதுங்கிற வழக்கம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சௌக்கியமா இருக்கணும், நான் பரமேஸ்வரர் சௌக்கியமா இருக்காரோ நான் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாரு. இது என்னடா இது, பதிலும் சொல்ல மாட்டாரு, ஏன் வந்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு சொன்னதுமே, கொஞ்சம் சொல்லப்பா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் துன்பமா இருக்கு, உனக்கு என்ன கவலை வந்துருது அப்படின்னு. என்னது இருக்கு இந்த கவலை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு, இந்த ஊர்ல எங்க போனாலும் இப்படித்தான் இருக்குன்னு அப்படின்ட்டு. இது பார்வதி மாதாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, நான் சொன்னா உங்க கவலையெல்லாம் போறதா, உங்களுக்கு தான் கவலை வரப்போறது. ஆனா ஒண்ணு தீர்மானம் பண்ணிவிட்டேன், இந்த உலகத்துல இப்படி அநியாயம் அட்டொழியம் நடக்கிறது. உங்க ஆத்துலயாவது ஒண்ணு நடக்காதோன்னு பார்த்தேன், உங்க ஆத்துல தான் ஜாஸ்தியா இருக்குன்ட்டார். என்னடா ஒரு பெரிய குதிரை போட்டுருக்கேன், என்ன விஷயம்மா சொல்லுங்களேன், என்ன விஷயம், என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு. வேண்டாம்மா அதெல்லாம் வேண்டாம், ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு திவ்யமான சக்தி ஜெகன் மாதா நீங்க, ஆகையால் இந்த கவலை இல்லாத இடம் ஏதாவது ஒண்ணு இருந்தா அதை எனக்கு சொல்லுங்க, அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு. சரிப்பா நான் உனக்கு சொல்றேன், இப்ப எங்காத்துல என்ன கவலைன்னு சொல்லு முதல்ல. ஈரடா விவகாரம்னர் அப்ப சொல்ல ஆரம்பிச்சார். இங்க பரமேஸ்வரர் இருக்காரு, அவரு ரொம்ப அபிமானத்தோட இருக்காரோ இல்லையோ அப்படின்னு. ஆமா, உலகத்துல எந்த கல்யாணமானாலும் முதல்ல பார்வதி பரமேஸ்வரால் தான் தியானம் பண்றா. வாகர்த்தா விவசம் பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு உலகத்துல அந்யோன்ய தாம்பத்தியம் அப்படின்னு சொன்னா அந்த பார்வதி பரமேஸ்வரனுக்குத்தான் சொல்றது. தவஜனதி தாட்டங்க மகிமா, அந்த அம்பாளுடைய ஒரு தாட்டங்க மகிமை தானே சௌக்கியமா நடக்கிறது. ஜனங்கள் ரெண்டு பேரும் தம்பதிகள்லாம் அந்யோன்யமா ஒரு ஒருத்தருடைய மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுண்டு, இல்ல அவளுடைய மனசு இவரதே நினைச்சிருந்து பண்ணக்கூடியதான ஒரு அபிப்பிராயம் இருக்குமே, ஏன்னா அது பார்வதி பரமேஸ்வரனுடைய ஒரு அபிமானத்துல தானே நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி கேக்குறியப்பா, என் மேலதான் ரொம்ப அபிமானத்தோட இருந்திருக்கார் பரமேஸ்வரன். அப்படி நம்புற இடம் நீங்க இப்ப எங்க போயிருக்க அப்படின்னு. இல்லப்பா வைகுண்டத்துக்கு போயிருக்க, ஒரு மணி நேரத்துல வந்துருவார் அப்படின்னு. அப்படியா, சரி நிஜமா உங்க மேல அபிமானத்தோட இருந்துட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய கழுத்துல மாலைகள் எல்லாம் போட்டிருக்காரு, மண்டை ஓடெல்லாம் மாலை போட்டிருக்காரு. அந்த மண்டை ஓடு யாருது இப்படி எங்கெங்கயோ போறாளே இருந்தனால என்ன ஆச்சு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார். இல்ல அது என்னோடதுதான், உங்களுடைய மண்டை ஓட ஏன் அவர் போட்டுட்டு இருக்கார். இல்லப்பா நான் காளியா அவதாரம் பண்ணினேன், தசமகா வித்தியைகள் ஒரு பொழுது காளியா இருந்தேன். அந்த காளியா இருக்கும் பொழுது நான் போட்டுட்ட மாலை இருக்கு பட்சல, அதை என் மேல ரொம்ப அபிமானத்தோட நான் உபயோகப்படுத்தின மாலை தான் வாங்கி போட்டு இருக்க. ஓஹோ அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு அப்படின்னு. அது நிஜம் இல்லையோ, அது நிஜமோ இல்லையோ எனக்கு என்ன தெரியும், அப்படி உங்களுக்கு சொல்லியிருக்காரு சமாதானம். என்ன அப்படிங்கிறது. அப்ப என்னதான் சொல்றேன், நீ பரமேஸ்வரன் வேற எங்க போயிருக்காரோ டவுட்டே வந்துருக்கு. வைகுண்டத்துக்கு தானே போயிருக்க. ஆமாமா, கண்ணை மூண்டு தியானத்தை பார்க்கிறார், மகாவிஷ்ணுதான் இருக்காரு அவர். இவர் என்னமோ சொல்றாரு, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது, என்ன ஏது அப்படிங்கிறது. அது இல்லாம இந்த உலகத்துல எல்லோரும் பிராணன் விடுறார். அதுல தெய்வதர்கள் மட்டும் அதுவும் எக்ஸப்ஷன் கிடையாது. விபத்தியந்தே தேவதைகள் கூட அது அந்த கராளம் யக்ஷ்வேடம் மீது எல்லாரும் அமிர்தத்தை பருகின போதிலும் அவ ஒரு நாளைக்கு மரணத்தை அடைகிறான். ஆனா கராளம் யக்ஷேடம் கபலிதவதா அந்த விஷத்தையே ஹாலாஹல விஷத்தையே குடித்ததான் அந்த பரமேஸ்வரன் மட்டும் பிராணனை விடுறது இல்ல. அதான் விசேஷமா உங்க தாரி பாக்கியம் உங்க தாட்டங்க மகிமேன்னு சொல்லிக்கிற ஊர்ல நகம் இன்னொன்னு இருக்கு. அதை தெரிஞ்சு கூட அந்த பகவான் உங்கள்கிட்ட சொல்லல பாத்தீரா அப்படின்னு. அப்ப என்ன, உங்களை விட இன்னொரு விஷயத்துல அவருக்கு ரொம்ப அபிமானம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சொல்லணும், என்னப்பா அது என்ன ஏதுன்னு. அதான் அது ஸ்ரீமத் பாகவதம்னு மகாவிஷ்ணுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தை அவர் அறிந்திருக்க,
அந்த சரித்திரம் அறிந்தவாளுக்கு மரணம் கிடையாதுன்னு இருக்கு. அதை தான் மட்டும் அறிந்திருக்க. அதனாலதான் பிரளய காலத்துல கல்போபதம் மரண கல்பித தாண்டவசிய தேவசிய கண்டபரதோ பரபைரவசிய இந்த கல்பம் எல்லாம் முடிகிற காலத்துல அவர் மட்டும் கூத்தாடிட்டு இருக்க. உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடுது. நீங்க சாட்சியா பார்த்துட்டு இருக்க. பாசல்பசைச்சவதராசன புஷ்பபாண சாட்சிணி விஜயதே தவமூர்த்தி ரேகா அப்படின்னு நீங்க சாட்சியா பார்த்துட்டு இருக்க. அவர் மட்டும் அழியாம இருந்துட்டு இருக்க. அவர் இப்படி அழியாம இருக்கிறதுக்கு நிஜமான காரணம் என்ன? அந்த பகவானுடைய திவ்யமான அந்த திருமாலுடைய சரித்திரம், அது இருக்கக்கூடியதான ஸ்ரீமத் பாகவதத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஆத்மானுபவத்திலேயே வைத்துக் கொண்டிருக்காரே அவர். அது உங்களுக்கு சொன்னாரோ? அப்ப நிஜமாக அவர் எதை நேசிக்கிறார்? உங்களையா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு சரி நான் போயிட்டு நம்பாள் பார்த்தாலாம். இவர் எதிர்க்க நம்ம வீட்டு சண்டையோ இல்லையோ, ஆனா தான் கவலைப்படுறா போல நினைக்காம சந்தோஷமா சிரிச்சுட்டு சரி போயிட்டு வந்துட்டேன். ஆனா என்னென்ன ஆத்துல உட்காந்து சாப்பிட்டு போன்னு சொல்லல. அதிர்ச்சி வந்து சத்காரம் பண்ணுவோம். ஏன்டா மனசுல கவலை இருக்கு. என்னடா இது, இந்த பரமேஸ்வரன் நம்மளுக்கு இவ்வளவு நம்ம மேல இவ்வளவு அபிமானத்தோட இருக்காரேன்னு நினைச்சேனே, இப்படி ஆயிடுச்சு. நடுவுல ஒரு வார்த்தை விட்டார், நல்ல காலம் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்ட்ட. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது உள்ளூர விவகாரம் வரும்னு ஒரு நாளைக்கு. அது இல்லைன்னா தாம்பத்தியம் தப்புன்னு இருக்கும்னு ஒரு சண்டை வரணும். நல்ல காலம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஒரு போயிட்டார். பரமேஸ்வரன் அங்க இருந்து வந்தார். அவர் அவருக்கு இங்க நடக்கிறதெல்லாம் யோக திருஷ்டியில பார்க்கலையே, சாதாரணமா இருக்கும்னு வந்தார். வந்து பார்த்தா பார்வதி காணும். எங்கடா இருக்கா அப்படி எப்படி தேடி போய் பாக்குறார். பார்த்தா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காமா. என்ன எப்படி இருக்க, ஏங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு. ஒண்ணும் இல்ல அப்படின்னு. கோபம் வந்தா எப்படின்னு 4 வார்த்தை கேட்டா 1/2 வார்த்தை தான் வரும். அது கோபத்துக்கு லட்சணம். என்ன பண்றது? பதிலே சொல்லல. என்ன சரி என்னம்மா உடம்பு சரியா இல்லையா? எல்லாம் சௌக்கியமா இருக்கு. நீர் பாட்டுக்கு சமாதியில ஏறும். உமக்கு அதானே வேணும். என்னடா இது இப்படி ஒரு விவகாரமா இருக்கு. ஜெகன் மாதா இப்படி சொல்லிட்டு இருக்காளே, என்ன ஏது அப்படின்னு பார்த்து யோசனை பண்ணிட்டு பிள்ளையார் வந்தார். கேட்டார், என்னடாப்பா என்னாச்சு வீட்டுக்குள்ள? எனக்கு ஒண்ணும் தெரியாது. சுப்பிரமணிய சுவாமி கேட்கிற, ஒண்ணும் ஆகல. நந்தீஸ்வரரை கேட்டார், இது ஒண்ணும் நடக்கல, சௌக்கியமா தான். அப்ப ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு தெரியாது. குழந்தைகள்லாம் அம்மா சாதம் போடு, அங்கேயே இருக்கு சாப்பிடுங்க. என்னாச்சு? உங்க அப்பாவை கேட்டுக்கோ, ஏதோ விவகாரம் நடந்துருக்கு. மெல்லமா கேட்கறது. இந்த ஆத்துக்கு நான் போன சமயத்துல யாராவது வந்தாளோ? நந்தீஸ்வரர் சொன்னார், நாரதர் வந்தார். போறோம்ப்பா, வீட்டுல நெருப்பள்ளி போட்டு போயிட்டார். விவகாரமே கிடையாது, ஏதோ பண்ணிருக்க, என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்ட. மெல்லமா சொல்ற, ஆமா நீங்க ரொம்ப விசேஷமான ரகசியமான ஒரு பதார்த்தம் இருக்கே, குப்தமா இருக்கிற பதார்த்தத்தை நீங்க சொல்லவே இல்லையே எனக்கு. தம்பதிகள்னா ஒருத்தருடைய மனசுல ஒருத்தர் இருக்கிறத ரகசியத்தை வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இதை மட்டும் எனக்கு ஏன் சொல்லல? என்னமா நான் சொல்லலேன்னு. ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய திவ்யமான சரித்திரம். எதை கேட்டா மனுஷ சத்யோ ஹிருத்ய மருத்ய தேத்திர பரமம் நிர்மத்சராணம் ததாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபஸ்ரயோன்மூலனம். 3 தாபங்களையும் போக்கக்கூடியதான திவ்யமான திருமால் வைபவம் அந்த ஸ்ரீமத் பாகவத சரித்திரம். அதை நீங்க ரசித்து அனுபவித்து சுவைத்து இருந்துட்டு எனக்கு சொல்லலையே. இதுதானே வந்தது. உங்க ஆத்துல உங்க அண்ணா சரித்திரம், அது உனக்குன்னா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் உனக்கு தெரிஞ்ச விஷயமேங்கிறதுனாலதான் நான் சொல்லலேம்மா இத்தனை நாளா. அதுக்காக கோவிச்சுக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, எனக்கு சொல்லி ஆகணும். ஏன் இத்தனை நாள் சொல்லல? முதல்ல கேள்வி. அப்படியா? ஒண்ணும் இல்லை, நான் சொல்றேன். இத்தனை நாள் சொல்லாததுக்கு பதில் சண்டை எப்படி ஆரம்பிச்சு அது எப்படி எப்படி போகும்னு தெரியாதுன்னு. அது இல்ல, குரவோ குக்கியம் அப்யுதா, ரகசியமான விஷயம். அதனாலதான் அந்த கோப்தா குப்தா மிக ரகசியமான பதார்த்தமா. அது கேட்டா தான் சொல்லணும், அது கேட்டவளுக்கு சொல்லணும். இத்தனை நாள் கேட்கல, அதனால நான் சொல்லல. நான் இதை இப்பதான் கேட்டுட்டேனே சொல்லுங்க. பார்த்தா இதெல்லாம் அதை மாட்டிட்டு சரி சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அப்புறம் அதெல்லாம் அப்புறம் முதல்ல சொல்லுங்க. அவர் சொல்ற, சரி சொல்றேன் உனக்கு, கவலைப்படாது. ஆனா ஏகாந்தமாகத்தான் சொல்லணும். ஒத்தருக்கு ஒத்தர்னு சொல்லணும்.
ஆகையால என்ன பண்ணணும்னா வேற யாரும் இல்லாதான விஷயத்துல ரகசியமான அந்த தத்துவத்தை எடுத்து சொல்லணும். வெறும் கதை சொல்றது இல்ல, அதுக்குள்ள இருக்கிற பாவார்த்தங்கள்னு சொல்லணுமா. அது என்னன்னா நம்ம ஏகாந்தமா ஒரு இடத்துல இருப்போம், அந்த இடத்துல இன்னொருத்தர் வரப்படாது. ஏன்னா இது மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு திவ்யமான சரித்திரம், குப்தம், ரொம்ப ரகசியமானது. ஆகையால் யாருக்கு இது அதிகாரம் இருக்கோ அவளுக்குத்தான் சொல்லணும். வேற யாராவது இங்க வந்து கேட்டா, தெரியாம ரகசியமா கேட்டா, அவளை நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லை. நாரதர் இங்க இருந்து தூரக்கு இருந்து கேட்டு இருக்காரு. இத ஏன் தெரியுமா, நான் இவ்வளவு பிளான் பண்ணதும் தான் சிவன் வாயிலாக அது கேட்கணுங்கிற எண்ணத்துக்காக தான். இப்ப என்னடா பரமேஸ்வரனும் ஏகாந்தமா தான் சொல்லுவேன், வேற யார் வந்தாலும் அவளை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொன்னா என்னடா பண்றது அப்படின்னு அப்படி யோசனை பண்றாரு. அவருக்கு ஒரு ஐடியாவும் தோணல. பாகவதமும் கேட்கணும்னு இருக்க, அதே சமயத்துல கேட்டா இவர் கொண்டு விடுவார்னு இருக்க, என்ன தெரியலையே அப்படின்னாரு. இப்படி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணினார். கரெக்டா அந்த சமயத்துக்கு இவ ரெண்டு பேரும் ஏகாந்தமா ஒரு இடத்துக்கு போயிருக்க. பார்வதி பரமேஸ்வரர் வீடெல்லாம் சரி பண்ணிட்டு போற சந்தர்ப்பத்துல அது என்ன ஆச்சுன்னு, இவர் நேர சுகசுவாமி கிட்ட போனார். சுகசுவாமி கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு, இது போல ஸ்ரீமத் பாகவதம் சாட்சாத் பரமேஸ்வருடைய முகமாக வெளியில வருது, அம்பாளுக்குத்தான் சொல்ல போறார், வேற யாரும் அங்க இருக்க முடியாது. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, வேற வேஷம் போட்டுண்டு பார்வதி பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் அந்த கதையை கேட்டுக்கோ. கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு திவ்யமான ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா ஒரு தரம் கேட்டா அதை மறக்காத சக்தி இருக்கு. அதோட மட்டும் இல்ல, அதை அழகாக திருப்பி சொல்லக்கூடியதான கெப்பாசிட்டியும் இருக்கு. இந்த ரெண்டும் ஒரு இடத்துல சேர்றது கஷ்டம். நிறைய படிப்பா, வேகமா மறந்து போயிடுவா. அதோடு மட்டும் இல்ல, நிறைய அந்த கொடுகுடாயதே வயத்துக்குள்ள இல்லாம இருக்கும். எடுத்து சொல்லுங்கன்னு அது கோர்வையா சொல்ல வராது. என்னடா பண்றது, இந்த ரெண்டும் இருக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கு. ஆகையால் நீங்க இதை போய் கேட்கணும். சரி கேட்கணும், அதனால என்ன கேட்கணும் அப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. பார்வதி பரிவாசர்களுக்கு தெரியாம கேட்கணும். ஏன்னா பரமேஸ்வரன் நீங்க கேட்டு இருக்கீங்கிறது தெரிஞ்சா அவர் கொண்டு விடுவார் கூட அப்படின்னு. ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன் சுவாமி எனக்கு. நான் போய் கேட்கணுமா, இத பரமேஸ்வரன் பார்த்தா அவர் என்ன கொண்டு விடுவாரா, அது நீங்களே கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிறார் நாரதற்கு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த சமயம் வரும்பொழுது நான் உங்களை காப்பாற்றுவேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட பரமேஸ்வரன் கொல்ல வரும்பொழுது நான் உங்களை நிச்சயமா காப்பாற்றுவேன். நீங்களே பண்றதுதானே, என்ன யார் காப்பாற்றுவா, நீங்க போனீங்கன்னா உங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு. ஓஹோ, இது ஒரு ரகசியமா அவங்ககிட்ட. சரின்னு இது பார்த்த அந்த பார்வதி பரமேஸ்வரர் எந்த இடத்துல உட்கார்ந்து ஏகாந்தமா சொல்லி கொண்டிருக்காரோ அந்த இடத்துல அங்க பின்னால ஒரு சின்ன முட்டை இருந்தது. அத பார்த்தாராங்க. என்ன பண்ணினார், அந்த முட்டைக்குள்ள தன்னுடைய லிங்க சரீரத்துக்குள்ள உள்ள பூந்துட்ட அற்புதமாக பகவான் சொல்றதான கதைகள்லாம் கேட்டு இருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கிறது. ஜன்மாத்யஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாயாதி கவயே முக்கியந்தி யத்ரோரயः தேஜோவாரி மிருதம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னாஸ்தேன ததா நிரக்தபுரஹதம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு ஆரம்பிச்ச நிகமகல்பதரோத்கலிதம் மகாபலம் சுகமுகாதமிருதத்ரவதம் யுதம் அப்படின்னு அழகாக ஸ்ரீமத் பாகவதத்தை வரிசையாக ஒவ்வொன்னா பகவான் சொல்லிட்டு இருக்கார். கண்ணை மூடிட்டார் பரமேஸ்வரன், கண்ணை திறக்கல. பார்வதிவரைக்கு வரிசையா சொல்லிட்டே இருக்கார். ஒவ்வொரு சரித்திரத்தையும் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்கந்தத்துல ஆரம்பிச்சு பாண்டவாண்டிய திவ்யமான சரித்திரம் அங்கிருந்து ஆரம்பிச்சு பரீட்சித் மகாராஜருடைய ஜன்மா, பீஷ்ம ஸ்துதி இவைகள்லாம் சொன்னார். 2வது 3வது ஸ்கந்தங்கள்ல கபிலாவதாரத்தை சொன்னார். 4வது ஸ்கந்தம் வந்து துருவஸ்வாமியினுடைய சரித்திரம். 5வது ஸ்கந்தத்துல பரதமுனியுடைய சரித்திரம், ஜடபரதனுடைய திவ்யமான சரித்திரம். 6வது ஸ்கந்தத்துல பிரகலாத ஸ்துதி. 7, 8 ஸ்கந்தங்கள்ல விசேஷமாக இரண்யாட்சவதம் இவைகள்லாம் சொல்லி அதற்கு பிறகு 9வது ஸ்கந்தத்துல ராமனுடைய சரித்திரம், திவ்யமான ஒரு ராமனுடைய சரித்திரத்தை சொன்னால் சத்திய தர்மத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய சரித்திரத்தை சொல்லி 10வது ஸ்கந்தம் விசேஷமாக அந்த மகாவிஷ்ணு திவ்யமான ஒரு ஸ்வரூபம், அத்தனை லீலைகளும் பால லீலைகள் ஆரம்பிச்சு மதுரா லீலைகள் ஆரம்பிச்சு அத்தனையும் சொல்லி ருக்மணி கல்யாணம்லாம் சொல்லி வரிசையா என்னன்னு இருக்காரு. நடுநடுல அம்மாவும் நன்னா இருக்கு. மேல சொல்லுங்க, ரொம்ப ரசிக்கிறதுன்னு பரமேஸ்வரன் இவட கடவுடான்னு சொல்லுவாரு. இத சொல்லும் பொழுது ரசிச்சுன்னு சொல்றாரு, தன்னை மறந்து சொல்றாரு. என்ன ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம்.
அப்படின்னு மேலும் ஊவு கொட்டுட்டே கேட்டுட்டு இருக்க. அவர் இதை பார்க்கல, கண்ட பொழுது உள்ளூர் அந்தர்முகமாக இந்த ரகசியமான அனுபவித்து அந்த லீலாமிருதம் கிருஷ்ண லீலைகளுடைய அமிர்தத்தை அனுபவித்துக் கொண்டு அவர் ஆனந்தமாக சொல்லிக் கொண்டிருக்கார். இவ்வளவு பக்தி இருக்கா இவருக்கு. சொல்லிட்டே வந்துட்டு இருக்க. அந்த 10வது ஸ்கந்தத்துல ருக்மணி கல்யாணம் ஆச்சு. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கால ஊம்பட்டுறது நிறுத்திவிட்டாளாம். என்னடா ஊம்பட்டது ஏன் தூக்கம் வந்து எவ்வளவு அழகா கதை நன்னா சொன்னா தூக்கம் வரணும். வேதாந்தத்தை நான் நன்னா சொல்றேன்னா இங்க ஒருத்தராவது தூங்கணும். தூங்கலைன்னா அது வேதாந்தம் இல்ல, கதைன்னு அர்த்தம். வேதாந்தம்னா எப்படின்னு அழகா தானா தோட்டம். அதே போல நீங்க ஆத்துக்கு போனதுமே எவ்வளவு காலம் இருந்தாலும் அது தூக்கம் வரணும். ஏன்னா உங்க மனசு சாந்தியம் பண்ணக்கூடியதல்ல சாஸ்திரம். இந்த சாஸ்திரமான என்ன பண்றது, எத்தனை கவலைகள் இருந்தாலும் இங்க வந்ததுமே அந்த கவலைகள் மறந்து ஏதோ நமக்காக ஒரு நல்லது, நாம் கேட்கக்கூடியதான ஒரு தெரித்தல் நமக்கு நன்மையை கொடுக்குங்கிற எண்ணத்தில் அல்லவா கேட்கிறோம். அந்த மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடியதான திவ்யமான ஒரு சரித்திரம் கேட்டே இருந்து பாதியில தூங்கிவிட்டாங்க. சுகசுவாமி இப்பதான் அந்த முட்டையை உடைச்சுட்டு வெளியில வந்திருக்கு. இவங்க அம்மா தூங்குறதுக்கும் அவர் வெளியில வர்றதுக்கும் பார்த்தாராம். ஓஹோ, இது மேல ஊ கொட்டலைன்னா பரமேஸ்வரன் கண் திறந்தாரையானால் மீதி பாகவதம் நின்று போயிடும் அப்படின்னு இவரும் கொட்ட ஆரம்பிச்சுட்டார். என்னடா ஆரம்பிச்சிருந்தது இவரும் அப்படிங்கிற. இதெல்லாம் ரசமா கேட்கிற ஏகாதச துவாதஸ்கந்தங்கள் ரொம்ப நன்னா இருக்கும் போல இருக்க. நிஜமாவே நல்லது, ரொம்ப அழகான ஒரு திவ்யமான சரித்திரம். அதுக்கு உடனே எல்லாம் கேட்டு இருக்கார். எல்லாமும் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் முடிச்சுட்டு அபாடா அப்படின்னு முடிச்சு எழுதுன. எல்லாம் கேட்டியோ ரகசியமா இஷ்டமா கேட்டியே, நான் சொன்னனே கேட்டியோன்னு கேட்டேன். முதல் ஸ்கந்தத்துல இருந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு சரித்திரமும் அழகா இருந்தது. இவ்வளவு ரகசியமாவும் இவ்வளவு தத்துவம் இருக்கா இதுல. ஏதோ அவ அப்படி விளையாடினார் இப்படி விளையாடினார்னா நான் இத்தனை நாள் தெரிஞ்சுட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் இத்தனை உபனிஷத் தத்துவம் இருக்கா, அதை நீங்க இவ்வளவு அழகா சொல்லிருக்கீல, இவ்வளவு யோக மகிமைகளோடு இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீல, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு விவகாரம் என்ன பண்றது பாருங்க. அந்த ருக்மணி கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படி தூக்கத்துக்குள்ள போயிட்டேன். அது ஒண்ணும் தெரியல. இந்த பார்த்தாரோ இல்லையோ சுகசுவாமி, இனிமேல இங்க இருந்த என்னடா பின்னால துர்மார்க்கம் பண்ணது இவர் என்னடா பண்றது. அங்க இருந்து கிளம்பினார், வேகமா ஓடினார். கிளிதானே பறக்க ஆரம்பிச்சது. பரமேஸ்வரன் பார்த்தா என்ன விவகாரம் இது, எனக்கு தெரியாம இருக்கிற ரகசியத்தை கேட்டிருக்கியா. அவருக்கு குப்தர்னு பேரு. குப்தனா இருக்கக்கூடியதான சரித்திரத்தை அதிகாரியா இருக்கிறவன் அல்லவா கேட்கணும். இது இவ அதிகாரியா இல்லையான்னு தெரியாம எனக்கு தெரியாம ரகசியமாக கேட்டு இருக்காரேன்னு தன்னுடைய திரிசூலத்தை வீசினார். இத வீசினதுமே திரிசூலம் ஓடுறது முன்னால ஓடிட்டு இருக்கார், பின்னால திரும்பி பார்க்கிறார் சுகசுவாமி. வேகமா ஓடி வந்துட்டு இருக்கே, வராது தெரியல. நாரதா நாரதான்னு கூப்பிடுறேன். நாரதர் என்ன பண்ணாரு தெரியுமா, நான் இந்த சமயத்துல இருங்கோ ஓடிட்டே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகாவிஷ்ணுட்ட ஓடினார். எத்தா விவகாரம் காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ மகாவிஷ்ணுட்ட. என்ன ஆச்சுன்னு பரமேஸ்வரன் சூலத்தை விட்டார் அவர் மேல, சுக்கர் மேல. நீங்க தான் காப்பாத்தணும், உங்களால தான் முடியும், வேற யாராலையும் முடியும். ரொம்ப நல்லா இருக்கேன், காப்பாத்துங்கோன்னு வேற சொல்லிவிட்டு பண்றீங்க. அவன் பரமேஸ்வரன் சூலத்துக்கும் பிரம்மாஸ்திரத்துக்கும் இந்த உலகத்துல பிரதி கிடையாது. அதை போட்டா அதை கொண்டுட்டுதான் வரும். பிரம்மாஸ்திரம் ஒண்ணு, பரமேஸ்வருடைய சூலம் ஒண்ணு. அதை நீங்க காப்பாத்துங்க சூலத்தை விட பண்ணிவிட்டீங்க. இப்ப என்கிட்ட வர காப்பாத்துக்கோங்கிறேன், அது வேற சுகசுவாமி மேல போட்டுட்டே இருக்கிறேன். நான் எப்படிப்பா காப்பாத்துறது, அது காரணம் வேண்டாமா? இத பாருங்க, இதெல்லாம் யோஜனை பண்றதுக்கு இப்ப சமயம் இல்ல. அவர் ஓடிட்டு இருக்கார், பின்னால் இது ஓடிட்டு இருக்கார், காப்பாத்து சொன்னார். அவர் சொன்னார், பிரம்மாஸ்திரமாகட்டும் அல்லது சிவாஸ்திரமாகட்டும், பாசுபதாஸ்திரமாகட்டும், பாசுபதாஸ்திரம் இந்த திரிசூலம் இத நிறுத்தணுமையானால் அதை நிறுத்தக்கூடியதான சக்தி பிரம்மர்ஷிக்கு ஒருத்தருக்கு தான் உண்டு. விடாத தபஸ் பண்ணிட்டு இருக்க பிரம்மர்ஷிகளுக்காக தான் உண்டு, வேற யாராலையும் கிடையாது அப்படின்னு யாராவது தேடுங்கன்னு. எப்படி இருக்கு பார்த்தா, ஒரு பக்கத்துல எரிஞ்சுட்டு போறது, எந்த க்ஷணத்துல சுகசுவாமி போயிடுவோமோ தெரியல. அப்ப என்ன பண்றதுன்னு அப்ப வியாசாச்சாரியர்கிட்ட வந்தார். என்ன சுவாமினர், இதோ பாருங்க, சுக்கரை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவர் அப்பா நீங்க தானே. ஆமாப்பா, குழந்தைக்கு ஆபத்து வந்தா யார் காப்பாற்றணும்? அப்பா தானே காப்பாற்றணும்.
நான் எப்படி காப்பாத்துவேன்? அவரு பின்னால போயிட்டு இருக்கேன், தலைக்கு மேல போயிடுதேன், இங்க இருந்து நான் அங்க போறதுக்குள்ளேயே விட்டுடும் போல இருக்கே, ஒண்ணும் தெரியலைன்னு. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஹோமம் பண்ணும் பொழுது எஸ்யை தேவதாயை அபிப்ரஹீதம் ஸ்யாத்தாம் மனசா தியாயேத் வஷத்கரிஷ்யம். ஹோமம் பண்ணும் பொழுது எந்த தேவதைக்கு உத்தேசித்து தாங்கள் ஹோமம் பண்ணுகிறீர்களோ அந்த தேவதையை மனசால நினைத்து அந்த ஸ்வரூபம் பிரசங்க சக்கரம் சகிரேட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹெட்சடம் சாரவட்டஸ்தலதோபி கௌஸ்துபம் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை அப்படியே நினைச்சு விஷ்ணவே ஸ்வாஹா மந்திரம் சொல்லி அப்புறம் விஷ்ணு நெய்ய விடணும். சோ ஒவ்வொரு தரமும் எந்த தேவதைக்காக தாங்கள் ஹோமம் பண்ணுகிறீர்களோ அந்த தேவதையினுடைய ஸ்வரூபம். அதனால்தான் மந்திரம் சொல்லும் பொழுதே உங்களுக்கு அங்கன்யாசம் கரன்யாசம் அதுக்கப்புறம் தியான ஸ்லோகம் பஞ்சபூஜை எல்லாம் சொல்லுவார், குருவானவர் சொல்வார். இப்படி நினைங்கோ, அந்த நினைத்து அப்புறம் தான் ஹோமம் பண்ணணும். அதே போல நீங்க ஹோமம் பண்ணும் பொழுது அந்த தேவதையை தியானம் பண்ணி நீங்க ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணை திறக்கிற கால அப்பதான் கண்ணை திறக்கணும். கண்ணை திறந்து ஹோமம் பண்ணும், கண்ணை மூடிட்டு ஹோமம் பண்ண. இவர் என்ன பண்ணார், இப்படி பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இதை பண்ணுங்க. அதுக்குள்ள கிருதாட்சின்னு ஒரு அம்மா, ஒரு யோகினி, ஒரு அப்சர் சொர்க்கலோகத்துல இருக்க அந்த அம்மாவை கூப்பிட்டு அவர் கண்ணு திறக்கிற காலத்துல நீங்க எதிர்க்க வந்து ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் எதிர்க்க வரும். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ஹோமம் பண்ணிட்டு அவர் தானா பிரம்மச்சரியத்தோட இருக்கிறார் வியாசாச்சாரியர். அவரையும் கன்ஃபியூஸ் பண்ணி இந்த அம்மாவுக்கும் ப்ராப்ளம் வரும்படி பண்ணி என்னமோ பண்ணிட்டாரு. என்ன பண்ணினா அவர் தியானம் பண்ணிட்டு அந்த விஷ்ணவேஸ்வரான்னு ஹோமம் பண்ற சமயத்தில் அவர் கண்ணை திறக்கும் பொழுது அவர் கண்ணுல விழற மாதிரி எதிர்க்க நீங்க நிக்கணும் அப்படின்னு கிருதாட்சி கிட்ட சொன்னார். இப்படி சொல்லிட்டாரு. கிருதாட்சி ஏதோ தெய்வ காரியம் நாரதர் சொல்ற அதுல ஏதோ ஒரு நல்ல விசேஷம் இருக்கும், ஆகையால் நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு கிருதாட்சி அதே மாதிரி தயார் பண்ணி போயிருக்கார். இவர் என்ன பண்ணிருக்கார், இங்க இருந்து இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நேரா அந்த சுக்கசுவாமி ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன போனார், அவரோ விடாம ஓட்டு இருக்காரு, பின்னால் அஸ்திரம் வந்துட்டு இருக்கு. எத்தனை தரம் பூமியை சுத்தினாரோ தெரியல அவருக்கு யோகத்தோட இருந்தாலும். அந்த சமயத்துல அங்க போறார். போயிட்டு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எந்த சமயத்துல வியாசாச்சாரியர் கண்ணை திறந்து சுவாகாங்கிறாரோ அந்த சமயத்துல நீங்க கிருதாட்சியினுடைய சரீரத்துக்குள்ள பூந்துங்க. சரியா அதே மாதிரி அவர் சுத்திட்டே இருக்காரு. கரெக்டா இவர் விஷ்ணவே ஸ்வாஹா அப்படின்னு திறக்கிற சமயத்துல இந்த கிளியானது நேரா தன்னுடைய யோக சக்தியில கிருதாட்சியினுடைய சரீரத்துக்குள்ள பூந்துட்டு இருக்காரு. பூந்துட்டதுமே என்ன ஆச்சுன்னு அந்த கிருதாட்சியானது உண்டான. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு 12 வருஷம் ஆன பிறகு சுக்கசுவாமி மறுபடியும் பிறந்தார். பிறந்த பிறகு அந்த சுக்கசுவாமி பரிபூர்ணமாக ஞானத்தோட பிறந்திருக்காரு. ஏன், பரமேஸ்வரனுடைய வாயிலாக கேட்டாரோ இல்லையோ ஸ்ரீமத் பாகவதத்தை. அப்ப பரமேஸ்வரன் அங்க வந்து நிக்கிறார். என்ன ஆச்சு, ஏன் இப்படின்னு மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் 2 பேரும் வந்திருக்காங்க. வந்ததுமே நின்னார் ஒரு நிமிஷம். பரமேஸ்வரனை கேட்கிற, நீங்க உங்க வார்த்தையே தாண்டலாமான்னு. நான் என்னப்பா தாண்டினேன், இந்த வார்த்தையே ஒரு குதிரை இருக்கு என்ன. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டவாளுக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னியோட அவர் கேட்டாரோ இல்லையோ, கேட்டவர் நீங்களே அஸ்திரத்தை போட்டு கொள்ளலாம். பரமேஸ்வரன் பார்த்தார், நாரதர் பக்கத்துல இருக்கிறது பார்த்தார், உன்னுடைய பிளான் ரொம்ப நன்னா இருக்குன்ட்டார். ஏன்னா இந்த இடத்துல அவர் யோக்கியதையோட இருக்கிற சிஷ்யன். அந்த சுக்கசுவாமி இருக்காரு, மாத்திரமான யோக்கியதை இருக்கிறார். அதனால குப்தகான்னு சொன்னா யாருடைய மனசு சுத்தமா இருக்கா, யாரானவர் எல்லாவற்றையும் அறியக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான யோக்கியதை உள்ள அவளுக்கு சொல்ல தகுந்தது. அதனாலதான் குப்தகான்னு. குப்தரகதாதரஹ. இப்ப நான் சொன்னதான கதையானது தேவி பாகவத்துல விசேஷமாக 2வது ஸ்கந்தத்துல கிருதாட்சிக்கு சுக்கர் பிறந்ததான திவ்ய சரித்திரம் இருக்கு. சுக்கர் பிறந்தான சுக்க ஜனனம் ஸ்ரீமத் பாகவத்துல வேற விதமாக இருக்கு. இப்ப நான் சொன்னது ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல விசேஷமா இருக்கு. அதனாலதான் பகவானுக்கு குப்தகான்னு பேர். குப்தகான்னா யாருக்கு அதிகாரம் உண்டோ, யாருடைய மனசு சுத்தமா இருக்கோ, யாருடைய மனசுல பக்தி வாழ்ந்திருக்கோ அவளுடைய சரீரத்துல அவளுடைய மனசுல பகவான் தோடக்கூடியவர், ரகசியமாக தோடக்கூடியவர். நாரதான நரசம்பந்தி நாரம் அஜானம் தம் யதி
கண்டயதி இது நாரதா, அஜானத்தை உள்ளிருட்டை நீக்குபவர் அப்படின்னு அந்த குரு ஸ்வரூபமாக நாரதரை சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் எது குப்தா. நேத்து டைம் ஆயிடுதுன்னு குப்தஹா சக்கர கதாதரஹான்னு போயிட்டேன். அப்படின்னா குப்தஹாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால மறுபடியும் குப்தஹா ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடஹ ஏகோ ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசதே ஏஷ சர்வேஷு பூதேஷு. இங்கு குப்தஹாங்கிறவர் சர்வேஷு பூதேஷு ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இருக்கார். ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், வயதானவராக இருக்கட்டும், பணக்காரனோ ஏழையோ அந்தனரோ மற்றவரோ எல்லாருடைய இதயத்திலையும் இருந்திருக்கார். இருந்த போதிலும் நாம் நம்மளை சுத்தப்படுத்தின்றோமேயானால், நாம் நம்மை பகவானுடைய அருளுக்கு தகுந்ததாக நம்மளை ஆக்கி கொண்டோமையானால் அவர் நம் இதயத்துல நிச்சயமாக பிரகாசிப்பவர். ஆகையால் ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசதே அப்படின்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் சக்கரகதாதரஹ மனஸ்தத்வாத்மகம் சக்கரம் புத்தி தத்வாத்மிகாம் கதாம் தாரயன் லோகரட்சார்த்தம் முக்த சக்கர கதாதரஹ அப்படின்னு நம்ம மனசு தான் அவர் சக்கரமாக வச்சுருக்க. சக்கரம் எப்போ சுத்தின்னு இருக்க, நம்ம மனசும் சுத்தின்னு இருக்க. அதே போல ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா இந்த பிடிவாதக்காரர் என்ன சொன்னாலும் மாட்டிக்க மாட்டேங்கிறான். அதே இந்த புத்தியில ஒரு தீர்மானம் வந்துருது, ஏனால் அதை மாத்திக்கொள்றது கஷ்டம். அதை சரியான வழியில கொண்டு வரதுக்காகத்தான் நம்ம மனசை அவர் கண்ட்ரோல்ல வச்சுட்டு தன் கையில வச்சுட்டு இருக்கார். அதே போல நம்ம புத்தியும் தியோயோன பிரச்சோதயாது, உங்களுடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் நல்ல வழியிலேயே தூண்டி கொண்டிருக்கடம் அப்படின்னு நம்ம புத்தியும் அவர் கையில வச்சுருக்கார். இதுதான் காயத்ரி மந்திர சேஷமாக பகவான் தன்னுடைய கதையை நமக்கு காட்டி கொண்டிருக்கார். ஆகையால் அப்படிப்பட்டவர் சக்கரகதாதரஹா. அதற்கு பிறகு நாமக்கள் வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ணா திருடசங்கர்ஷணோச்சுதா வேதாக விததாதி சுருஜதீதி வேதாக. உலகத்தை எல்லாவற்றையும் படைக்கிறவர், சகலமான பிரபஞ்சத்தையும் படைக்கிறார். ஆனால் அவருக்கு வேதாக. பிரம்மதேவரெல்லாம் படைச்சார். பிரம்மதேவருக்கு படைக்கிறதுக்காக தான் சிருஷ்டி பண்ணினார். உலகத்தை படைச்சு வேங்கோ அப்படின்னு. ஆகையால் மற்ற காரியங்கள் யாரு பண்ணினாலும் அந்த காரியம் யாரு பண்றா போல, அந்த அதிபதியா இருக்கிறவர் அவர் பண்றா போல. ஆகையால் உலகத்தையெல்லாம் படைத்தவர், பிரம்மதேவரையும் படைத்தவர், பிரம்மதேவரையும் படைத்து அவருக்கு படைக்கக்கூடியதான சாமர்த்தியத்தை கொடுத்தவர், அவருக்கு ஓங்கார வடிவமாக அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தவர். அப்படிப்பட்டதான பரமாத்மாவுக்கு வேதாக யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிதம் விஜந்தி அப்படின்னு உபனிஷத்துகள்ல உலகத்தை எல்லாம் படைத்ததான மூல காரணம்னு சொல்றாரோ அந்த ஸ்வரூபம். ஆகையால் அவருக்கு வேதா அப்படின்னு. பிறகு ஸ்வாங்க புருஷோதராதித்வா சாதுத்வம் விததாதீதி விததான்னு வரணும். வேதான்னு வந்திருக்க அது புருஷோதராதித்வா சாதுத்வம். வியாக்கரணத்துல சில எழுத்துகள்லாம் மாறி இருக்குமே, ஏன்னா இந்த புருஷோதரம்னு ஒரு கடத்துல படிச்சிருக்க, புருஷதுதரம்னு படிக்க வேண்டியிருக்க, வேதம் புருஷோதரம்னு படிச்சிருக்கு. அதனால சில கிரந்தங்கள்ல அப்படி சில பதங்கள் அப்படி ஆயிடும். எப்படி சிம்ஹான்னு வந்திருக்கு, ஹிசி தாத்துவுல இருந்து வந்திருக்கு. ஹிசி தாத்துல இருந்து ஹிம்சஹான்னு தானே வரணும், அது சிம்ஹான்னு வந்திருக்கேன்னு அது அப்படித்தான். அதே போல சில பதங்கள்லாம் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு. பத்தியகா பார்க்கிறவர், எல்லா விஷயங்களையும் பார்க்கிறவர், இருக்கிறத இருக்கும்படி பார்க்கிறவர், உண்மையாக அறிபவர் அப்படின்னு இருந்தா அவருக்கு பத்தியகான்னு சொல்லணும். திருப்பிட்டார் கத்தியபகான்னு. பத்தியக கத்தியபோ யதா பத்தியகான்னு சொன்னவர கத்தியபகான்னு மாற்றிவிட்டார். அப்படி சில பதங்கள்லாம் மாறிபடும். அதே போல இங்க புருஷோதராதி கணத்துல இருக்கிறதுனால இப்படியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வாங்கோஜிதா ஸ்வாங்கா, பகவானுக்கு திவ்யமான பேரு ஸ்வாங்கா. எப்படி ஸ்வயமேவ காரியகரணே அங்கம் சககாரி. இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறார். படைக்கும் பொழுது அவருக்கு என்ன சார் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஒரு குடத்தை பண்ணணுமே ஆனால் மண்ணு வேணும். மண்ணு மட்டும் இருந்தா போறாத, சக்கரம் வேணும், ஒரு கட்டை வேணும், ஜலம் வேணும். இத்தனையும் இருந்தா தான் அவனால பண்ண முடியும். ஒரு சமையல் பண்ணணுமே ஆனால் பாத்திரங்கள் வேணும், ஸ்டவ் வேணும், கேஸ் வேணும், அங்க இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் வேணும். அத்தனையும் இருந்தா தான் நடக்கும். ஒரு கரண்டி இல்லைன்னு எப்படி தோசை போடுவேன்? இதுல மாவெல்லாம் இருக்கு சார், எல்லாம் இருக்குதா, கரண்ட் இல்ல, கையாலேயே போட முடியும். உங்களால முடியுமா?
அப்ப என்ன, எந்த ஒரு சின்ன காரியமா இருக்கமையா அதுக்கு தகுந்ததான சாதனங்கள் மனுஷனுக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் முடியும். ஆனா உலகத்தை படைத்ததான அந்த பெருமாள் அவர் படைக்கிறதுக்கு முன்னால உலகத்துல ஒண்ணுமே இல்லையாமே, அவர் தான் இருக்கார். சதேவ சௌமிய இதமக்கிர ஆசே ஏகமேவ அத்விதீயம், அவரை தவிர ஒண்ணுமே கிடையல, ஆகாசமும் இல்ல. எப்படி சார் உலகத்தை படைக்கிறது? முதல் பொருளை எப்படி படைக்கிறது? படைச்ச பிறகுதானே அதை உபயோகித்த ரெண்டாவது பொருளை படைக்கிறார். தனக்கு தானே தன் சக்தியால் தானே சுருட்டி பண்ணினார். அவருக்கு சரீரம் இல்ல, கை இல்ல. நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே, கையும் காலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கண்ணு கிடையாது, ஆனாலும் எல்லாவற்றையும் படைத்தார். அப்படி தனக்கு தானே உதவியா இருந்து கொண்டு மனசுனால சங்கல்பத்தினாலேயே படைத்தவர். ஆகையால் அவருக்கு ஸ்வாங்கா, தனக்கு தானே அங்கம், இன்னொன்னுடைய தயவு இல்லாமல் ஒரு சாதனம் இல்லாமலேயே அவத்தனையும் படைத்தார். பிறகு அஜிதா, அவர் யாராலையும் ஜெயிக்கப்படவில்லை. எந்த அவதாரத்திலையும் எந்த யுத்தத்திலையும் அவர் தோத்து போனார்னு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. இது இவருடைய ஸ்வரூபம். ஏன்? உலகத்துல எல்லோருக்கும் பலத்தை கொடுத்தவர் இவர். சத்ருக்களா இருந்த போதிலும் அவ உடம்புல இருக்கக்கூடியதான பலத்தை அவளுக்கு இவர் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்ப பலதாதாவா இருக்கக்கூடியதான இவரை இதிலும் பலசாலியா இருக்கிறவன் ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஆகையால் இவருக்கு என்ன, ஜிதம் ஜிதம் ஜெயிதா அஜிதா அப்படின்னு எல்லாராலையும் இவர் எல்லோரையும் ஜெயித்தவர், யாராலையும் ஜெயிக்கப்படாதவர். ஆகையால் அவருக்கு அஜிதா. ந கேவலம் ந கேனாபி அவதாரேஷு, எந்த அவதாரத்திலையும் இவரை ஜெயிக்கவில்லை யாரும், யாராலையும் ஜெயிக்கப்படவில்லை. ஆகையால் இவருக்கு என்ன பேரு? அஜிதா. அதோட மட்டுமல்ல, இவர் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவ பண்ணினதான புண்ணியங்களை அனுசரித்து அவ தானம் பண்ணட்டும், எது முடியும் அது தானம் பண்ணட்டும், யஜ்ஞம் பண்ணட்டும், யாகங்கள் பண்ணட்டும், அல்லது பகவான் நாமாவை சொல்லட்டும், நன்னா இருப்போம் எனக்கூடியதான எண்ணத்தோட இருக்கட்டும். வெறும் அது பண்றதுங்கிறது அப்புறம். முதல்ல சங்கல்பம், நம்ம நாளையில இருந்து நல்ல வழியில இருப்போம், போய் சொல்லாம இருப்போம், கூடிய மட்டும் நம்மளால முடிஞ்சது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாலே உங்களுக்கு நல்லதை காப்பாத்துறாராம். அப்படிப்பட்டதான மனசங்கல்பத்தையே மதிப்பு பண்ணி அவளுக்கு ஜெயிக்கும்படி பண்றார். ஆகையால் அவருக்கு அஜிதாரு. அதுக்கு பிறகு கிருஷ்ணா, பகவானுக்கு கிருஷ்ணஹான்னு பேர். கிருஷ்ணஹாங்கிற நாம முன்னாலேயே வந்திருக்கு, ஆனா இங்க என்ன பண்ணிருக்கார், அதுக்கு வேற விதமா அதனால கிருஷ்ணஹா துவைபாயனா, கிருஷ்ண துவைபாயனர். மகாவிஷ்ணுவானவர் ஒவ்வொரு கல்பத்திலையும் துவைபாயனராக வியாசராக பிறக்கிறார். அதனால வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே வித்தியாசம் இல்லை. வியாசரே விஷ்ணு, விஷ்ணுவே வியாசர். அவர் ஒவ்வொரு கல்பத்திலையும் கிருஷ்ண துவைபாயனராக பிறக்கிறார். துவைபாயன கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும். கிருஷ்ணத்வைபாயனராக வியாசர் இருக்கார். அவர் தான் சாட்சாத் வியாசராகவும் இருக்கார். அவர் யமுனா நதியில தீபத்துக்கு நடுவுல பிறந்தவர் ஒருத்தர், அவருக்கு தீபாயனர்னு பேரு. அவருக்கு பராசரர்னு இன்னொரு பேர். அவருடைய பிள்ளையா இவர் பிறந்ததுனால இவருக்கு பாராசரியா அப்படின்னா பராசருடைய பிள்ளை, தீபாயனருடைய பிள்ளை. ஆகையால் இவருக்கு துவைபாயனா அப்படின்னு பேர். ஆகையால் கிருஷ்ண துவைபாயனா வியாசரா பிறந்து ஒவ்வொரு கல்பத்திலையும் தான் என்ன பண்ணியிருக்கார், வேதங்களை எல்லாவற்றையும் பிரித்து ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் நாளா பிரித்து ஒவ்வொரு வேதத்தையும் அந்த ஒரு வேதத்தை நீங்க படித்தாலே அதுல நீங்க ஜாத கர்மாவில இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களுக்கும் அதுல மந்திரம் இருக்கு. ஒரு எதிர்வேதம் மட்டும் படிச்சா போறோம், ருக்வேதத்தை மட்டும் படிச்சா போறோம். அதுல நீங்க ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை கர்மாக்கள் இருந்தோ அத்தனைக்கும் மந்திரங்கள் அங்கங்கே இருக்கு. அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொன்றும் செல்ஃப் கண்டெய்ன்டா பிரிச்சிருக்க. அது ரொம்ப கஷ்டம்னு. இது வேணா அங்க பாத்துங்க, இது இங்க அப்படி இல்லை, எல்லாமே செல்ஃப் கண்டெய்ன்டா அப்படி பிரிச்சிருக்க. அதோட மட்டும் இல்ல, 18 புராணங்களை எழுதியிருக்க. புராணங்கள் எதுக்கு? வேதத்துல இருக்கக்கூடியதான தத்துவங்களை எடுத்து சொல்வதற்காக. இன்னைக்கு குப்தகாங்கிறது தேவி பாகவத்துல இருக்கிற தத்துவம் பார்த்தோம் இல்லையா? அப்படி புராணங்கள் கதை கதையா இருக்கும். ஒவ்வொரு கதையிலையும் ஒரு தத்துவம் இருக்கும். வெறுமனை ஏதோ வாய்க்கு வந்தது எழுதிட மாட்டார். அதனால புராணங்கள் கதையா இருந்தாலும் சப்கச்ச பிரதி சப்கச்ச வம்சோ மன்வந்தராணிதா
வம்சானுசரிதம் சேதி புராணம் பஞ்ச லட்சணம் அப்படின்னு புராணத்துக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. சர்க்கம் உலகமானது எப்படி படைக்கப்பட்டது, பிரதி சர்க்க அவாந்தரமாக ஒவ்வொரு சமயத்திலும் எப்படி படைக்கப்பட்டது, ராஜாக்களுடைய வம்சம் என்ன, இன்ன ராஜாவுக்கு இன்னார் பிறந்தார் அவருடைய சரித்திரம் எல்லாம் என்ன, அதுக்காக மனுக்களுடைய சரித்திரம் வம்சானுசரிதம் சேதி சுவாயம்பவமனோ சுவாரவச்சட்டமனோ ரைவதமனோ தாமசமனோ இப்படி இந்த மனுக்களுடைய சரித்திரம் இவைகள்லாம் எழுதி அந்த தர்மங்கள்லாம் அதுக்குள்ள வச்சு அதை புரிகிறா போலியும் மனுஷியாளுடைய மனசுல பக்தி வரா போலியும் இப்படி எழுதக்கூடியதான கிரந்தத்துக்கு புராணம்னு பேரு. அப்படி 18 மகாபுராணங்கள் பண்ணினார், 18 உப புராணங்கள் பண்ணினார். ஸ்ரீமத் பாரத போக்கியன்யா வியாசாது இந்த புண்டரீகாட்சாத் மகாபாரத கிருத்பவேத். இவரை தவிர வேற யாரு மகாபாரதத்தை எழுதக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவராக முடியும்? வேதம் போன்று இருக்கு அந்த மகாபாரதம். அது முதல்ல அதுல இல்லாத விஷயமே கிடையாது. வேதத்துல எத்தனை தர்மங்கள் உண்டோ எத்த தத்திர நாஸ்தி ததிஹாபினார், எத்த தத்ராஸ்தி தத்ராபி அஸ்தினார். வேதத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையும் மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரதத்துல இல்லாத தர்மம் வேதத்துல தேடி பார்த்தா அங்கேயும் இல்லை. அப்படின்னா மகாபாரதம் எழுதியிருக்க. வேர்ல்டு லிட்டரேச்சர்ல ஹோமர்ஸ் இலியட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பாகம் தான். அந்த அளவுக்கு பெருசு. அவர் பாட்டுக்கு ஒரு லட்ச கிரந்தம் அவர் பாட்டு கொஞ்சம் கிரந்தம் இல்லைன்னு அப்படின்னா அவ்வளவு பெரிய கிரந்தத்தை எழுதியிருக்கார். பாரதத்தினுடைய கதையே ஒரு மனுஷன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொன்னா ரொம்ப பெரிய வரணும். ஏன்னா கதைக்குள்ள கதை. இப்பெல்லாம் கதை சொல்றதுங்கிற ஐடியாவே போயிடுச்சு. யாரையாவது கதை கேட்டா சொல்றான் என்னடா இந்த சினிமா கதைங்கிறான். எல்லா கதையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. நம்ம தான் ட்ரையாங்குலர் லவ்ங்கிறோம். இங்கிருந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இல்ல வேற எது எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர 2 பேர் காதலிக்கிறது, 2 பேரை ஒருத்தன் காதலிக்கிறது, இப்படியே விவகாரம் அடிச்சுக்கிறது போறது. கடைசியில யாரோ ஒருத்தர் போறது, 2 பேர் கல்யாணம் பண்ணி போயிட்டே இருக்கு. இப்படித்தான் விவகாரம் நடக்கிறதே தவிர ஒரு பாரதத்தில் இருக்கிற கதைகளை உங்களால சொல்ல முடியுமா? எத்தனை கதைகள், எத்தனை விஷயங்கள், எத்தனை தர்மங்கள். கதை இல்லாம அதுல தர்மம்னா இருக்க. அப்படிப்பட்டதான சரித்திரத்தை எழுதுகிற வியாசர் இருக்கே அவர் சாட்சாத் மகாவிஷ்ணு. ஆகையால் கிருஷ்ணா திருடா ரொம்ப திருடமாக தார்த்தியமாக இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தாங்கக்கூடியதான திறமையை கொடுத்தவரா அவர் இருக்கார் திருடா. பிறகு சங்கர்ஷணோச்சுதா உலகத்துல எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றார், ஆகர்ஷணம் பண்றார். ஆகையால் சமயக் ஆகர்ஷணா சங்கர்ஷணா சமயக் கர்ஷணா எல்லாத்தையும் தன் பக்கம் திரும்பிக் கொள்வதனால் அவருக்கு சங்கர்ஷனா பேரு. நவ்யேதி நச்சவதி தன் நிலையிலிருந்து எப்பொழுதும் இறங்குவதில்லை. ஆகையால் இவருக்கு அச்சுதா. இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு நாம திருட சங்கர்ஷணோச்சுதா அப்படின்னு நாம. இப்படி வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ணா திருட சங்கர்ஷணோச்சுதா அப்படிங்கிற சங்கர்ஷணோச்சுதான்னு 554வது நாம பார்த்திருக்கோம். இப்ப மேதினி பதி திரிபதஸ்திரதசாத்யக்ஷ மகாசங்க கிருதந்த கிருத கோவிந்த கனகாங்கதி அப்படின்னு ஆரம்பிச்சு குக்யோ கபீனோ கஹரோ குப்தஸ்தக்ரகதாதர வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ணா திருட சங்கர்ஷணோச்சுதா. இதுவரைக்கும் இத்தனை நாமாக்களும் 533வது நாமாவில இருந்து ஆரம்பிச்சு 552வது நாமா பர்யந்தம் ஒரு மகா வராக அவதாரத்தை சொல்றது அப்படின்னு சாதிச்சிருக்க. எப்படி மேதினி பதி பூமியை காப்பாற்றினவர் வராக அவதாரத்தில். திரிபதா 3 மூப்பு உள்ளவர். இந்த வராகத்துக்கு மட்டும் அந்த ரிஷபத்துக்கு காளைக்கு 1 மூப்பு தான் இருக்கும். ஆனா வராகத்துக்கு மட்டும் 3 மூப்பு இருக்கும். அதனால அவருக்கு திரிபதா திரிதச அத்தியட்ச 3 தசைகள் இருக்கக்கூடியதான தேவதைகளுக்கு அத்தியட்சனான இருந்திருக்கார். மகாசுருங்க ஒரு கோர பல்ல வச்சுண்டு பூமியை தூக்கி காப்பாத்தினார். கிருதாந்த கிருது உலகத்தை எல்லாம் அழித்து தனக்குள்ள சேர்த்து வச்சதான இரண்யாட்சனை கொன்னார். ஆகையால் கிருதாந்த கிருது. கோவிந்தா பூமியை காப்பாத்தினார், பூமியை அறிந்தார். வேற யாருக்கும் தெரியல, பிரம்மதேவருக்கும் தெரியல. ஆகையால் காம் பூமிம் விந்ததி அறிந்தார். ஆகையால் அவருக்கு கோவிந்தா. கனகாங்கதி அதுக்கப்புறம் கனகாங்கதி யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணி அந்த மகாவராக அவதாரத்தில் அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு முடியும் யஜ்யமாகவும் தானமாகவும் தபஸாகவும்
சுவாத்தியாயமாகவும் இப்படி இருந்ததுன்னு வராகாவதாரத்துல வர்ணிச்சிருக்கார். அப்படி பிரகாசிக்கிற கனகங்கதி குக்யா, இவர் தான் சமுத்திரத்துக்குள்ள உள்ள பூந்துன்ற ரகசியமா போனவர். ஆகியால் குக்யா கஹனஹா, சமுத்திரத்தினுடைய ஆழத்தை அறிந்தவர். அறிய முடியாததான சமுத்திரத்தை ஆழத்தை அறிந்து அதுக்குள்ள போய் காப்பாத்தினார். ஆகியால் கஹனஹா குப்தஹா, இதை காப்பாத்தினவர், பூமியை காப்பாத்தினவர். குப்தஹா சக்கர கதாதரஹா, அப்பொழுது பூமியை காப்பாத்தி அங்கே வந்திருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் அந்த வராகாவதாரத்திலேயே 2 கால்கள்னாலையும் சக்கரத்தையும் கதையும் பிடிச்சுண்டு திவ்யமான ஒரு அவதாரத்தை சாதித்தாராம், ஒரு உருவத்தை சாதித்தார். ஆகியால் குப்த சக்கர கதாதரஹா, இப்படி உலகத்தை பூமியை மடிச்சு இருந்ததான பூமியை மறுபடியும் சுருட்டி பண்ணிய பிரஜைகளை. ஆகியால் வேதாஹா, இவ்வளவு பண்ணியதான அவருக்கு வேற சகாயம் இல்ல. ஸ்வாங்கஹா, அதுக்கப்புறம் எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா அரக்கர்களையும் ஜெயித்ததான கிரண்யாட்சனையும் ஜெயித்தார். ஆகையால் அஜிதஹா, அது கருப்பான உருவத்தோட இருக்கார். கிருஷ்ணஹா, யாராலையும் ஜெயிக்க முடியாம தேவதைகள்லாம் ஆச்சரியப்படும்படி திருடஹா. சங்கர்ஷணோச்சுதா, உலகத்துல இருக்கிற எல்லாரையும் தன்னிடத்துல சேர்த்து கொண்டு எல்லாரையும் தன்னை பார்க்கும்படி அனுகிரகம் பண்ணியிருந்தான ஸ்வரூபம் சங்கர்ஷணோச்சுதா. இப்படி வராகாவதார வழியாக இந்த 21 நாமாக்களையும் விசேஷமாக வியாக்கியானம் பண்ணியிருக்க. அப்படி ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம் மகாவராகாவதாரம் இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பிரஜமான் பவதி அப்படின்னு தினத்தோறும் நம்ம எந்த ஜலத்தை ஸ்தோத்திரம் பண்றோமோ, கலசத்தை வச்சு அதுக்குள்ள தீர்த்தத்தை வச்சு அந்த தீர்த்தத்துல வருணனை ஆவாகனம் பண்றோமோ, அந்த வருண பகவானாகவும் பகவான் தான் இருக்காரு. வருணோ வருணோ விருட்ச புஷ்கராட்சோ மகாமனா அப்படின்னு பகவானுடைய திவ்யமான ஜலீயமான ஸ்வரூபமானது மேல சொல்ல போறது.